எல்லாருக்கும் வணக்கம். என்ன பலருக்கு தெரியாது, சிலருக்கு தெரிஞ்சிருக்கோம். நான் ஹர்ஷதா, ஸ்ரீசாய்க்குடி ஸ்ரீனிவாச நகர், பூந்தமல்லி, சென்னை. அங்கே பாபா வசிச்சுட்டு இருக்காரு, அந்த கோவிலேருந்து பேசுகிறேன். இனி உங்களோட யூடியூப் சேனல் மூலயமா இனி உங்களோட தொடர்பில் இருப்பேன், எல்லாரோடையும் பேசுவேன். இந்த சேனல் ஆரம்பித்ததுடைய நோக்கம் பார்த்திங்கன்னா ஒன்று தான், பாபாட்ட உங்களை சேர்க்கணும், உங்களை பாபா கிட்ட சேர்க்கணும். இதுதான் வாழ்க்கையோடைய நோக்கமே. அது என்ன, பாபாட்ட உங்களை சேர்க்கணும், உங்களை பாபா கிட்ட சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு பாலம் ஸ்ரீ சாய் சச்சரித்திரம். ஸ்ரீ சாய் சச்சரித்திரம் நிறைய பிடிஎஃப் ஃபைல் இருக்குது, புக்கு இருக்குது, ஆடியோ இருக்குது. ஈவன் சாய்பாபாவுடைய சன்ஸ்தானுடைய இதுலேயே பார்த்தீங்கன்னா பாபாவுடைய சச்சரித்திரம் எல்லா லாங்குவேஜ்லேயுமே ஆடியோ கிளிப்பிங்ஸ் இருக்குது. நம்ம அதை கேட்கலாம். நிறைய பேர் எங்களுக்கு இது கொஞ்சம் புரிய மாட்டேங்குது மேடம், கொஞ்சம் தமிழ் அந்த காலத்தில் எழுதினதுனால கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, எங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. சரி, அது ஒரு முயற்சியாக, சின்ன முயற்சியாக நம்ம எடுக்கலாம், நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த முயற்சி எடுத்திருக்கோம். இது எப்படி அப்படின்னா, ஹேமந்த் எப்படி தோணுச்சு சாய் சச்சரித்திரா எழுதணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த எண்ணமும். அதை பாபா ஊக்குவிச்சார். பாபா பிளஸ் பண்ணார். அவரை என்ன பண்ணார், குறிப்புகள் எல்லாம் நீ எடுத்து வச்சுக்கோ, அவருக்குள் நானே புகுந்து என்னுடைய கதைகளை எழுதுவேன் அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு 3வது அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு பாபா ஒரு பிரமாணமும் கொடுக்குறாரு. சாய் சச்சரித்ராக்கு என்ன பிரமாணம் கொடுக்குறாரு, சிறிதளவும் அஞ்சாதீர், என் மொழிகளில் நம்பிக்கை வையும், என்னுடைய லீலைகள் எழுதப்படுமானால் அறியாமை அகலும், அவைகளை கவனத்துடன் பக்தியுடனும் கேட்கப்படுமானால் இவ்வுலக வாழ்க்கையின் உணர்வு தணிந்து பக்தி அன்பு ஆகியவற்றின் வலிமையான அலைகள் மேலெழும்பும். என்னுடைய லீலைகளின் ஆழத்தில் ஒருவன் மூழ்குவானேயானால் அவன் ஞானம் என்னும் லீலை விலையில் மதிப்பில்லாத முத்துக்களை எடுப்பான். பாபாவுடைய கதை ஒரு சமுத்திரம் மாதிரி, அதில் யார் வேணாலும் குதித்து முத்து எடுக்கலாம். இவங்க தான் எடுக்கணும், அவங்க தான் எடுக்கணுன்ட்டு இல்லை. அந்த ஒரு பாபாவுடைய இதை கையில் எடுத்துக்கிட்டு அவர் என்னை ஒரு புறக்கருவியாக பயன்படுத்தி அவருடைய கதைகளை அவரே சொல்லி நம்ம அறியாமையில் இருக்கிற நம்ம மனசுக்குள்ளே பாபா புகுந்து அவர் மேலான நமக்குள்ள அன்பை அதிகப்படுத்தி, அவருக்கு மேலான நம்மளுடைய பக்தியை அதிகப்படுத்தி நம்மளை அவர் அணைச்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு பேராவலை பாபா முன்னாடி ஒரு பிரார்த்தனையாக வச்சு இந்த கதைக்கு நம்ம போவோம். பாபா சச்சரித்திரா போகிறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய குருமார்களை பற்றி தெரிஞ்சுப்போம். சச்சரித்திராவும் தினம் ஒரு பேரா, ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ள தினமும் ஒரு பேராவை நம்ம படிப்போம். இது ஒரு புறம் இருக்கா. இன்னொரு புறம் நம்ம பாபாவோட வாழ்ந்த காலத்தில் இருந்த மற்ற மகான்களை பற்றியும் தெரிஞ்சுப்போம். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்து எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஒரு 5-6 மகான்களை நல்லா தெரியும். யார் யாரை, ரமண மகரிஷியை தெரியும், வள்ளலாரை தெரியும், பாமன் சுவாமிகளை தெரியும், இன்னும் ஒரு சில மகான்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இல்லை, நம்ம சித்தர்களை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கலாம், ராமானுஜரை பற்றி தெரிஞ்சிருக்கலாம். பாருங்கள், ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மகான்கள் அவதரிக்கிறாங்க. அவங்களுக்கு இடப்பட்ட வேலைகளை அவங்கவுங்க செய்கிறாங்க. எப்படி எந்த நோக்கத்துக்காக அவங்க அவதரிக்கிறாங்களோ அந்த நோக்கம் முடிஞ்சோடனே அவங்க மறைஞ்சும் போயிடுறாங்க. இது சச்சரித்திராலே இருக்குது. இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் எடுத்துக்கிட்டால், அவர் மனைவியோடு இருந்து எப்படி தன்னுடைய கடமைகளை நம்ம செய்யணுங்கிறத நமக்கு உதாரணமாக எடுத்து காமிச்சிருக்காரு. ராமானுஜரை எடுத்துக்கிட்டால், உடலே அழியலை, இன்னும் 1000 வருஷம் தாண்டியும் ஸ்ரீரங்கம் திருச்சி ரங்கநாதர் கோவிலில் அவருடைய உடல் அழியாமல் இருக்குது. அப்போ மனுஷனாக உடலில் நம்ம அவதாரம் ஜென்மம் எடுத்தாலும் நம்ம உடல் அழியாமலையும் மகான்களை நம்மளால் வாழ முடியுங்கிறத எடுத்து காமிச்சிருக்காரு.
வள்ளலாரை எடுத்துக்கிட்டிங்கன்னா உடலே மறைஞ்சு போயிடுச்சு, உடலே இல்லை, அப்படியே உடலே ஜோதிமயமாக மாறி நமக்கு வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. பிரம்மச்சாரியம் எடுத்து வாழ்ந்து காமிச்சிருக்காங்க பாபா மாதிரி இருக்கிற மகான்கள்லாம். பிரம்மச்சாரியம் வாங்கி சந்நியாசம் வாங்கியும் மகான்களாகியிருக்காங்க ராகவேந்திரர். அப்போ பாருங்கள், ஒவ்வொரு மகான்களும் ஒவ்வொரு விதமாக நமக்கு வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. நம்ம இனி வர டெய்லியும் நம்ம இனி வர காலகட்டங்களில் தினமும் ஒவ்வொரு மகான்களை பற்றி பார்ப்போம், பாபாவை பற்றி சச்சரித்திராவும் படிப்போம், எல்லா மகான்களையும். இது நார்த்தில் சவுத்தில் உள்ள மகான்களை பற்றி இப்போ நம்ம பேசணும். இதே மாதிரி நார்த்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய மகான்கள் இருக்காங்க. ஈவன் பாபா வாழ்ந்த காலத்திலேயே பாபா ஜானு, தாஜுதீன் பாபா, இந்த மாதிரி நிறைய எடுத்துக்காட்டு சொல்லலாம். அவங்கள பற்றிலாம் நம்ம சவுத் இந்தியன் மக்களுக்கு நிறைய மகான்களை பற்றி தெரியாது. இதோடைய நோக்கம் நம்ம எல்லாரும் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும், மகான்களை பற்றி நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும், நம்ம வடநாட்டு பக்கம் வாழ்ந்த மகான்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஒரு நோக்கமாக வச்சு பாபாவை உங்கள்கிட்ட சேர்க்கணும், உங்களை பாபா கிட்ட சேர்க்கணும். இந்த ஒரு புனித பயணத்தில் சச்சரித்திரா தான் நமக்கெல்லாம் பாலமாக இருக்க போகுது. இந்த பாலத்தின் வழியாக தான் நம்ம பாபாகிட்ட போய் சேர போகிறோம். பாபாகிட்ட போய் சேர்ந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவர் மேலே உள்ள அன்பு நமக்கு கூடும். நமக்கு அவர் மேலே உள்ள அன்பு கூடினா அவர் நம்மள்கிட்ட வந்து சேர்ந்துருவார். எல்லாருக்கும் ஜெய் ஸ்ரீ சாய். நாளை சந்திப்போம். ஸோ நம்ம இந்த யூடியூப் சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டெய்லி நம்ம போட உங்களுக்கு விஷயம் தெரிய வரும். இந்த விஷயத்தை நம்ம மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அதோடு நம்மளோட நிறுத்திக்காமல் உங்களுடைய பாபா பக்தர்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதை கேட்கட்டும், அவங்களும் பாபா பற்றி தெரிஞ்சுக்கிட்டும், பாபா கிட்ட எல்லாருமா பாபா கிட்ட போய் சேருவோம். பாபாவும் எல்லாருடைய மனதிலும் குடிக்கொள்ளட்டும். நன்றி, வணக்கம்.